வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மணக்குள விநாயகரை தரிசனம் செய்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி இன்று நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி, கலச ஆரத்தி, பஞ்ச ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணக்குள விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுச்சேரியில் கோவில்கள், பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர். மல்லிகை பூ ரூபாய் 1400க்கு விற்பனையானது. விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்நிலையில் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் விற்பனை 2 நாட்களாக களை கட்டியது. நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதியில் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டு உள்ளது. இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப ரூபாய் 100 முதல் 5000 வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது தவிர விநாயகருக்கு பிடித்த அவல், பொரி மற்றும் கொய்யா, ஆப்பிள் போன்ற பல வகைகளும், கரும்பு, சோளம், கம்பு, எருக்கம்பு, அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ண குடைகள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டன. பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர். இதனால் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவில் பூக்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மல்லிகை ரூபாய் 1400, முல்லை ரூபாய் 100, ரோஜா ரூபாய் 400, கனகாபுரம் ரூபாய் 100, சாமந்தி ரூபாய் 400, சம்பங்கி ரூபாய் 280க்கு விற்பனை செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டங்களில் ஜான்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. காமராஜர் நகர் தொகுதி 100 அடி சாலை மற்றும் வள்ளலார் சாலை சந்திப்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அமைச்சர் ஜான்குமார், சமூக சேவகரும் தொழிலதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின்,
ரீகன் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி JCM மன்ற தலைவர் விஜயராஜ் உள்பட பலர் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர். சிறப்பு பூஜைக்கு பிறகு வந்திருந்த அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. காமராஜர் தொகுதி மட்டுமின்றி நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, உழவர்கரை, திருபுவனை தொகுதிகளில் நடந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்களிலும் அமைச்சர் ஜான்குமாரும் சமூக சேவகர் ஜோஸ் டாலஸ் மார்டினும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருந்தால் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கும். எங்கேயும் வாக்கு திருட்டு நடைபெறவில்லை. பொய்யான குற்றச்சாட்டை கூறி எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ள BNS சட்டத்தில் எவ்வாறு வழக்குகள் பதியப்படுகிறது, சட்டம் ஒழுங்கு, போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக ஆலோசனைகள் செய்யப்பட்டது. இதில் DGP ஷாலினி சிங், IG அஜித்குமார் சிங்கலா, DIG சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி காவல்துறை இரு பிரிவாக செயல்படவில்லை. முதலமைச்சர் தலைமையில்தான் காவல்துறை செயல்படுகிறது. முதலமைச்சரின் பிரதிநிதியாக உள்துறை அமைச்சராக நான் கவனித்து வருகிறேன். உள்துறையை பொறுத்தவரை முதலமைச்சரின் முடிவுதான் இறுதி முடிவு. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் உள்ளது. அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காவல்துறையில் காவலர்கள், அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது தொடர்பான புகார்கள் வரும்போது அது தொடர்பாக அதன் தலைவர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இனியும் காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக புகார் வந்தால் அவர்கள் மீது எந்தவித பாகுபாடும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர். போக்குவரத்தை சரி செய்ய காவலர்கள், ஊர்காவல் படையினர் நியமிக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு வருகிறது. ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு நடந்து செல்ல அனுமதிக்கலாமா என்ற ஆலோசனையும் இருந்து வருகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து அவர் உரிய முடிவை சொல்வதாக கூறியுள்ளார். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது. சாலையில் வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்க்க மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் என்றவர், வாக்கு திருட்டு எங்கும் நடப்பதில்லை. பொய்யான தகவலை சொல்லி அரசியல் ஆதாயம் தேட எதிர்க்கட்சியினர் பார்க்கின்றனர். வாக்கு திருட்டுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லை. அப்படி ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அவர்களின் முகவர்களை சரியான ஆட்களாக போட வேண்டும். பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபடுகிறது என்றால் புதுச்சேரி MP தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெற்றிருப்போம். வாக்கு திருட்டு நடப்பதாக சொன்னால் அவர்களின் முகவர்கள் சரியில்லை என்பதுதான் அர்த்தம். காவலர்கள் நியமனத்தில் வயது வரம்பு தளர்வு குறித்து மத்திய அரசிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவை மாநில மக்கள் அமைதியாக வாழ்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் புதுவை மாநில காவல்துறை தொடர்ந்து எடுக்கும். காவல்துறை எந்த பிரிவாகவும் செயல்படல, ஒரே பிரிவா தான் செயல்படுது. முதலமைச்சர் தலைமையில தான் இந்த காவல்துறையானது செயல்படுது. உள்துறை அமைச்சர் தலைமையில செயல்படல. முதலமைச்சருடைய பிரதிநிதியா இந்த உள்துறையை நான் கவனிச்சுட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். முதலமைச்சர் தலைமையில் தான் இந்த காவல்துறை செயல்படுது. முதலமைச்சருடைய பிரதிநிதியா நானுடைய உள்துறை அமைச்சரா இந்த துறையை கவனிச்சுட்டு இருக்கிறேன். நேரடியா உங்களால எதுவும் செயல்பட முடியும். நீங்க ஒரு ஆணை பிறப்பித்தால் முதலமைச்சர் ஆணை பிறப்பிதாக எதிர்கட்சிகள் அது மாதிரி எதுவும் இல்லை. எந்த ஆணை அது மாதிரி பிறப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. எந்த லாபி தான் இல்லைன்றன. லாபியே இல்ல. முதலமைச்சர் முடிவு தான் இறுதி முடிவு. உள்துறையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதுதான் இறுதி முடிவு. கடலூரையே கலக்கும் 73 கிலோ லட்டு ஆச்சரியத்தில் வாடிக்கையாளர்கள். கடலூர் திருப்பாதிரி புலியூர் திருவந்திபுரம் சாலையில் சங்கர நாயுடு தெருவில் ஸ்ரீராம் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக் கடை உள்ளது. இந்த கடையின் உரிமையாளர்களான விஜய், வினய் கூறுகையில், எங்களது கடையில் கடந்த 20 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு மிகப்பெரிய லட்டு செய்து விநாயகருக்கு படைப்போம் என்றும், அந்த வகையில் இன்று 32 கிலோ கடலை மாவு, 40 கிலோ சர்க்கரை, 20 கிலோ நெய், ஏலக்காய் 1/4 கிலோ,
முந்திரி 3 கிலோ, திராட்சை 1.25 கிலோ. இந்த பொருட்களை கொண்டு 73 கிலோ எடையுள்ள பெரிய லட்டு செய்து அதை விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு விநாயகர் சிலைக்கு படைத்து தங்கள் கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து விடுவோம் என்று கூறினார்கள். இது கடந்த 20 வருடங்களாக நடைமுறையில் உள்ளது. இந்த 73 கிலோ லட்டு கடலூரில் உள்ள அனைத்து ஸ்வீட்ஸ் கடைக்காரர்களையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்துள்ளது. மேலும் ஸ்ரீராம் ஸ்வீட்ஸ் அண்ட் கேக் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் இந்த மிகப்பெரிய லட்டை பார்த்து மிகவும் பெரிதாகவும் அழகாகவும் உள்ளது என்று பிரசாதமாக வழங்கப்பட்ட லட்டை சுவைத்ததுடன் பிரமித்தடைந்து செல்கின்றனர். போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா. எதிர்க்கட்சி தலைவர் திரு ரா சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் கோபால் பங்கேற்பு. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் 19ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று 27/8/2025 நடைபெற்றது. இதில் மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திருமிகு ரா சிவா அவர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் திரு எஸ் கோபால் அவர்கள் மற்றும் போத்தீஸ் பொது மேலாளர் திரு பாலமுருகன் அவர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியினை ஆட்டோ சங்க நிர்வாகிகள் தங்கராஜ், சரவணன், கணேசன், மனோகரன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். தொகுதி செயலாளர் சக்திவேல், சுல்தான் ரவி, இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை, கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், வைரவேல், இளைஞரணி நிர்வாகிகள் ஆனந்த், ஜெயக்குமார், நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள இனிப்பகம் ஒன்றில் படையலுக்கு வைக்கப்பட்டிருந்த 118 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி 45 அடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிப்பகம் ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சியில் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம். முதலில் 11 கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 10 கிலோவாக அதிகரித்து வந்தனர். இந்த நிலையில் 22வது ஆண்டாக இன்று 118 கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படையல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. 3 தினங்கள் படையலில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு 3ஆம் நாளில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. நம்ம பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம். இந்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். வருஷம் எல்லாரும் பிள்ளையார் படைக்கிறாங்க. எல்லாரும் பிள்ளையாரை பெருசா வைக்கிறாங்க. நம்ம பாண்டிச்சேரியில ஸ்வீட் ஷாப் ஸ்ரீ ஜெயின் ஸ்வீட்ஸ்னு வச்சிருக்கிறோம். அதனால நம்ம லட்டு பண்றோம். விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது லட்டு. அதனால அந்த லட்டு நம்ம வருஷம் 5 கிலோவா இன்க்ரீஸ் பண்ணி இந்த வருஷம், போன வருஷம் 111 கிலோ பண்ணோம். 111 கிலோ பண்ணோம் போன வருஷம். இந்த வருஷம் 121 கிலோ. வருஷம் 5 கிலோ 3 கிலோ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வருஷமும் பிள்ளையாருக்கு பிடிச்ச லட்டை நம்ம பெருசா ஆக்கி வருஷம் 5 கிலோ ஆக்கி அதை பெருசா ஆக்குறோம். இதை 3 நாள் எல்லாரும் பார்வைக்கும் வச்சிருந்து அதை பிரசாதமா எல்லாருக்கும் வழங்குறோம். சனிக்கிழமை மதியானத்துல இருந்து எல்லாருக்கும் பிரசாதமா வழங்குவோம். விநாயகர் இது 22வது வருஷம். போன வருஷம் 111 கிலோ பண்ணோம். 21வது வருஷம். இது 22வது வருஷம் 118 கிலோ. மேலும் வருஷம் இதை இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வரவங்கலாம் வாடிக்கையாளர்லாம் கேட்குறாங்க, இந்த வருஷம் எத்தனை கிலோ பண்ணுவீங்க, இந்த வருஷம் எத்தனை கிலோ பண்ணுவீங்க. அதுமாரி வருஷம் அதை இன்க்ரீஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு இந்த பிள்ளையார் லட்டு பண்றது. அதுமாரி எல்லாரும் போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. 3 நாள் பார்வைக்கு வச்சிருக்கோம். எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். அதை பிரசாதமா கொடுத்துக்கிறோம். லட்டு வைக்கிறது எல்லாரும் ஒரு விழிப்புணர்வா பாக்குறாங்க. அதை ஏன்னா அது லட்டு இந்த அளவுக்கு பெருசா செஞ்சிருக்கிறாங்களே, ஒரே லட்டு 118 கிலோ, இவ்வளவு பெரிய லட்டு எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு 7 பேர் 8 பேர் சேர்ந்து எல்லாம் ஒரு 2 நாள் வேலை ஆகுது. அதை பண்ணி அது 118 கிலோ, ஒரு கிலோ 500 ரூபாய், 60,000 ரூபாய் அந்த லட்டு ஆகுது. இதை வருஷம் நம்ம கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வரோம். பகவானும் நம்மளை எல்லாம் நல்லபடியா வச்சிருக்கிறாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வாழ்த்துக்கள். ஸ்ரீ ஜெயின் ஸ்வீட். என் பேர் விக்ரம்.
குடும்ப தகராறில் வயதான தம்பதியினர் புதுச்சேரி பத்துக்கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற கணவர் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தகவல் அறிந்த மனைவியும் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கூடப்பாக்கம் தென்னந்தோப்பு வீதியை சேர்ந்தவர்கள் மாரிதுரை முத்துலட்சுமி தம்பதியினர். வயதான இவர்கள் குடும்ப தகராறில் வீட்டை விட்டு வெளியேறிய அவர்கள் நேற்று மாலை புதுச்சேரி பத்துக்கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றனர். அப்போது அவ்வழியே சென்ற தேத்தம்பாக்கத்தை சேர்ந்த முகி என்கிற முகுந்தன் என்ற இளைஞர் வாய்க்காலில் உயிருக்கு போராடிய 2 முதியவர்களையும் பத்திரமாக மீட்டு கரைக்கு அழைத்து வந்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உயிருக்கு போராடிய முதியோர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதியவர் மாரிதுரை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் வீட்டிலிருந்த அவரது மனைவி முத்துலட்சுமிக்கு தகவல் தெரியவே இன்று அதிகாலை அவரும் உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த வில்லியனூர் போலீசார் வயதான தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப தகராறில் வயதான தம்பதியினர் வாய்க்காலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் வரைக்கும் போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பத்துக்கண் பாலத்தில் 2 முதியவர்கள் அவங்க உள்ள தற்கொலை பண்ணுறதுக்காக உள்ள குச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே நின்று இருந்த ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் இறங்கி போய் பார்க்கும்போது அவங்களால ஒன்றும் முடியல. அப்புறம் எனக்கு எதிர்க்க ஒரு அண்ணன் இருந்தார். அவங்க எகிரி குச்சிட்டாங்க. உள்ளே குச்சிதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க முள்ளில் ஊந்துட்டாங்க. அவங்களாலையும் ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்கள தூக்க முடியல. ரொம்ப வெயிட்டாக இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் நானும் குச்சிதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வயசானவங்க 2 பேருமே ஒன்றுமே முடியல அவங்களால. அந்த பாட்டி, நான் நல்லா சாப்பிடலப்பா, என்னால் ஒன்றும் முடியல, என்னை எங்கேயோ விட்டுட்டு போயிடு, என்னால் வீட்டுக்கெலாம் வர முடியாது, என் வீட்டுக்கு போனால் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி என்கிட்ட அழுதுட்டு இருந்தாங்க. இல்லை ஐயா, இங்கேருந்து உங்களை நான் மேலே தூக்கிட்டு போகிறேன், அந்த தாத்தா கிட்டே அது தான் சொல்கிறேன். அவங்களும் வரமாட்டேன்ட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நான் மேலே கூட்டிகிட்டு வந்து ஏனி அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஷோல்டர் மேலே வச்சு பாட்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி மேலே தூக்கி அங்கே மேலே இருந்து டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருந்தாங்க. வில்லியனூர் ஸ்டேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் தான் தூக்கி மேலே அமுச்சு விட்றவங்கள. அதுக்கப்புறம் அந்த தாத்தா தூக்கும் போது தான் அவரை இங்கே மேலே ஷோல்டர் மேலே வச்சு தூக்கி ஏணி அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சாங்க. எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏணி மேலே அவரை வச்சு அவரு செம வெயிட்டாக இருந்தாங்க. கீழே யாரும் இறங்கல. ஆனால் அவ்வளோ பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. இவங்க என்ன இவ்வளோ பேர் வீடியோ எடுக்கிறாங்க, ஒரு ஆள் கூட வந்து அவங்கள தூக்குறதுக்கு வரலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன வருத்தம். அவ்வளோ கடுப்பாக இருந்தது. அப்புறம் டிபார்ட்மெண்ட்டாலே வந்து அவங்களும் வந்து கை கொடுத்து அந்த ஏணியெல்லாம் பிடிச்சி அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேலே தூக்கிட்டு போயிட்டு அங்கே சைடில் அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே உட்கார வச்சு அவங்கக்கிட்ட தண்ணி கொடுத்து, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு சாரதி, அவருக்காக தான் நான் வில்லியனூருக்காக போயிட்டுருக்கேன் ஒரு வேலையாக. அப்புறம் தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டீங்களா இல்லைன்னு கேட்டதுக்கு சரியா நான் சாப்பிட்லாம் இல்லை, 4 நாள் ஆகுது அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் சரியா போக முடியல, பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நாங்கள் எதுவும் கேட்டுக்கல. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சார். இப்போ நீங்க எந்த பர்பஸுக்கு போனீங்க, அதையும் பொருட்படுத்தாம இப்போ இறங்கி? இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலி என்னன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ், அது வந்து ஒரு விஐபி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக போகிறோம். நாங்கள் அதை பார்க்காம அவரும் வந்து என் கூட இறங்கிட்டு நான் தான் சொன்னேன் இப்போ, ஏன்னா அங்கே ஒரு விஐபி வந்து இவருக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் போகும்போது நாங்கள் வெயிட் பண்ண முடியல எங்களால். சரி, அந்த இதுவும் நாங்கள் தவிர்த்து தான் இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிட்டு அது ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கும், உறுத்தினே இருக்கும். சரி, அவங்கள என்ன வயசானவங்க அங்கே நின்று இருக்கும், எல்லாம் வீடியோ எடுத்துட்டு நின்று வேடிக்கை தான் பார்த்துருக்காங்க. பஸ் அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு சார். ஒரு 1/2 மணி நேரமாக அந்த இடம் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. ஆனால் இறங்கி யாரத்துக்குள்ள ஒரு அண்ணன் மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க. நாங்கள் இறங்கும் போது அந்த அண்ணன் யாருன்னு எனக்கும் சரியாக தெரியல. ஆனால் அங்கே லோக்கலாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் முள்ளில் காலெல்லாம் குத்திக்கின்னு கீச்சிச்சு. அவங்களும் ரொம்ப நேரமாக 2 பேருமே, நான் இறங்குறதுக்கு முன்னாடி 2 பேருமே அவர் தான் பிடிச்சிட்டு இருக்கு. ஆனால் வாங்கினேன்றேன், என்னால் முடியலப்பா, கீழே ஃபுல்லாக முள்ளாக இருக்குது, கீழே பாட்டில் ஓடலாம் அவர் இருந்திருக்கு போல. அவர் குத்திக்கின்னு அவருக்கும் காலெல்லாம் கொஞ்சம் கீச்சிக்கின்னு ஒரு மாதிரி பிளட்லாம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டலாம் பேசி அவங்க என்னன்ட்டு நீங்கள் பாருங்க சார், நாங்கள் வரோம், எங்களுக்கும் வேலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லி 2 உயிரை காப்பாற்றி பண்ணியிருக்கீங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது சார். அது இந்த மாரி இவ்வளோ இஷ்யூவாகவும் இவ்வளோ பேருக்கு மத்தியில் இது அந்த விஷயத்தை கொண்டு போவாங்கன்ட்டு நான் நினைக்கல சார். நான் சாதாரணமாக ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணுன்ட்டு தான் பண்ணேன். ஆனால் இது எனக்கு ஃபோனில் நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சாங்க சார். அதேமாரி என் ஊரை சார்ந்தவங்களும் பெரியவங்கள இருந்து என் ஃப்ரெண்டுங்க வரைக்கும் எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். சொல்ல போனீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது.
நம்ம தாசில்கார் சார், வில்லியனூர் தாசில்கார் சார் அவர் வந்து எனக்கு நேரில் வந்து வாழ்த்து சொன்னார். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமே இருந்தது அந்த இடத்துல. சீரியஸாக நம்ப முடியல சார். அதனால் அவர் வந்து எனக்கு நேரில் வந்து வாழ்த்து சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, இந்த மாரி நீங்கள் நல்ல விஷயத்தெல்லாம் பண்ணுங்க, மேலும் மேலும் நல்லா வருவீங்க, உங்கள் பணியெல்லாம் வந்து நல்லா சிறப்பான ஒரு முறையில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க சார் வந்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.